அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். நான் உங்க மித்ரா. அமரபூபதின்றவர் வாழ்க்கையில பாபா நிகழ்த்தின அதிசயங்கள் எல்லாத்தையும் தான் நம்ம ஒன்று பார்த்துட்டு வரோம். போன வீடியோல அமெரிக்கால இருக்கக்கூடிய பாபா கோவில்ல எப்படி அந்த கோவில் வந்தது, அங்க நடக்கக்கூடிய பூஜைகள், அங்க நடந்த சில சம்பவங்களை நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு இந்த வீடியோல அதே அமெரிக்கால இருக்கக்கூடிய பாபா நிகழ்த்தின இன்னொரு அதிசயத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம். அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண நகரம் கிடையாது. நல்ல ஒரு செல்வ செழிப்பான ஒரு இடம். அங்கே ஏழைகள் அப்படின்னே நம்ம பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு எல்லா வசதியிலையும் எல்லா விஷயங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பான நகரம் தான் அமெரிக்கா. குபேரபுரி அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே வேலை பார்க்கணுன்னு ஆசைப்படுறது, அமெரிக்காவில் வேலை செய்யறதுக்கு கூட இறைவனோட அருளும் ஆசையும் இருக்கணும். அந்த அளவுக்கு எல்லா வளத்திலையுமே முன்னணியாக திகழக்கூடிய ஒரு நாடு தான் அமெரிக்கா. இப்போ மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயம் அதெல்லாம் அங்கே கிடையாது. பண்பாடு பாரம்பரியம், இப்போ நம்ம இங்கே குலதெய்வம் அதெல்லாம் சொல்லி வழிபடுறோம் இல்லையா, அந்த மாதிரி எந்த விஷயங்களையுமே அமெரிக்காவில் அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எத்தனை தடவை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இங்கே இப்போ யாரையாவது நம்ம பிரியணும் அப்படின்னாக்கா நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே அதில் தலையிடுவாங்க. அங்கே அப்படிலாம் கிடையாது. ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா நம்ம பிரிஞ்சு இன்னொருத்தர் கூட வாழலாம். அந்த மாதிரி எல்லா கலாச்சார விஷயங்கள் எதுவுமே அங்கே கிடையாது. இளம் வயசு பசங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு 18-20 வயசு பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வளர்ந்துட்டாக்கா தனியாக வீடு எடுத்து கூட அவங்க தங்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச ஒரு லைஃப் ஸ்டைலை அவங்க விருப்பப்படி அவங்க வாழலாம். இதுக்கு பெத்தவங்க கூட இடையூறா அங்கே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லா விஷயத்துலையுமே வளர்ந்த ஒரு நாடு. அங்கே எந்த பண்பாடு கலாச்சாரம் அதுக்கெல்லாம் இடமே கிடையாது. இப்போ இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசைப்பட்டா உடனே செல்லக்கூடிய நாடு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. காரணம் என்ன அப்படின்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி எல்லாமே அங்கே மேலோங்கி இருக்கு. அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே படித்த திறமசாலிகளுக்கு மதிப்பு அதிகம், கௌரவமும் அதிகம், சம்பளமும் அங்கே பார்த்தீங்கன்னா அதிகம். இந்தியாவில் வேலை பார்க்குறவங்களுக்கு 1000ல் சம்பளம் வரும் அப்படின்னாக்கா அமெரிக்காவில் அதே வேலைக்கு லட்சத்தில் சம்பளம் வரும். இங்கே கை நிறைய சம்பளம் அப்படின்றதால படித்து முடித்த உடனே எல்லாருமே அமெரிக்காவுக்கு போகணும், அமெரிக்காவில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே தானாகவே வந்துடுது. அமெரிக்காவில் சம்பளம் மட்டும் அதிகம் கிடையாது. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா வழக்கு வியாஜ்யம்னு எதுலையாவது ஒன்றுத்தில் மற்றவங்கள மாட்டி விடக்கூடியது, அதுக்காக நஷ்ட ஈடு கேட்கறது, அபராத தொகை செலுத்துறதுன்ட்டு அதுவும் அதிகம். இப்போ இங்கே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலே கேஸ் போட்ட உடனே 1000லலாம் அங்கே அபராத தொகை கிடையாது. எல்லாமே கோடியில் தான் வரும். எதற்கெடுத்தாலும் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நஷ்ட ஈடு கேட்டு கோர்ட்டு படிகளை மிதிக்கிறது அங்கே சர்வசாதாரணம். எதுக்கெடுத்தாலும் போயிடுவாங்க, சின்ன சின்ன விஷயமா இருந்தால் கூட. இப்போ நீங்கள் கூட ஜீன்ஸ் படத்தில் பார்த்துருப்பீங்க. அதில் பிரசாந்த் ஆப்ரேஷனை தப்பாக பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கோடியில் நஷ்ட ஈட அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கேட்டிருப்பாரு. அந்த மாதிரி எதுக்கெடுத்தாலும் இந்த அமெரிக்காவில் நஷ்ட ஈடு கேட்கறது, அபராத தொகை செலுத்த சொல்கிறதுன்றது அங்கே ரொம்ப சாதாரணம். இப்போ சொல்ல போகிற இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் டாக்டராக தொழில் புரியக்கூடிய ஒரு இந்திய ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கலில் அவர் மாட்டிக்கிறாரு. தப்பான சிகிச்சை தந்துட்டாரு அப்படின்ட்டு அவர் மேலே ஒரு கேஸ் வந்திருக்கு. இப்போ பெரிய பெரிய ஆப்ரேஷன், பெரிய பெரிய டிசீஸ்லாம் இருக்குது. அதுக்கு இவங்க தவறான சிகிச்சை கொடுத்துட்டாங்க, தவறான மருந்துகளை எங்கள் மேலே உபயோகிச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக மட்டும் அந்த அமெரிக்கா கோர்ட்டில் ஒருத்தவங்க டாக்டர் மேலே கேஸ்லாம் போட மாட்டாங்க. சின்ன சின்ன நோய், சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கூட தப்பான சிகிச்சை அப்படின்னு சொல்லி நஷ்ட ஈடு கேட்டு அந்த அமெரிக்காவில் அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது. சின்ன விஷயமா இருந்தால் கூட எதுக்கேற்றாலும் அவங்க அந்த கோர்ட்டு படியை மிதிப்பாங்க. அப்படி அது உண்மை, இவங்க தப்பான சிகிச்சை தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றது நிரூபிக்கப்பட்டுடுச்சுன்னா செலவு தொகையை விட பல மடங்கு அபராதத்தை திரும்ப அந்த டாக்டர் அந்த குறிப்பிட்ட நோயாளிகளுக்கு தரணும் அப்படின்றது தான் அங்கே ஒரு சட்டம். இப்போ நிறைய டாக்டர்ஸ் இந்தியாவில் படிச்சுட்டு அங்கே போய் அமெரிக்காவில் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களோட முடிவு என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா நம்ம சம்பாதிச்சிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவுக்கு திரும்ப போயிடலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் நிறைய இந்திய டாக்டர்கள் அங்கே அமெரிக்காவுக்கு போகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி வழக்குலலாம் அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா கையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அள்ளி கொடுத்துட்டு வெறும் கையோட தான் இந்தியா திரும்பணும். அந்த மாதிரி இந்திய டாக்டர் ஒருத்தர் ஒரு வழக்கில் மாட்டிக்கிறாரு.
எதிர்த்தரப்பினர் இருக்காங்க இல்லையா, அந்த டாக்டர் மேலே கேஸ் போட்டவங்க, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 லட்சம் அமெரிக்க டாலரை நஷ்ட ஈடா அவர்கிட்ட கேட்டு வழக்கு தொடுத்திருக்காங்க. இந்த வழக்கு மட்டும் கரெக்டு, ஆமாம் இவர் தப்பான சிகிச்சை தான் அளிச்சிருக்காரு அப்படின்றத நிரூபிக்கப்பட்டுடுச்சுன்னா அவ்வளவுதான். இவர் அவ்வளோ பணம் இவர்கிட்ட கிடையவும் கிடையாது. பணம் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் இவர் ரொம்ப அந்த கேஸால் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கார். அதனால் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம கதையை முடிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு பெரிய வேதனையில் அவர் ஆழ்ந்திருக்காரு. கதையை முடிச்சிக்கலான்னா இறந்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவில் அந்த டாக்டர் அவ்வளோ மனசு கஷ்டத்தில் இருக்கார். அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 வருஷம் அங்கே டாக்டராக பணிபுரிஞ்சிருக்காரு. அவரோட பேரும் கெட்டுடும் இல்லையா, எல்லாருக்கும் அந்த டாக்டர் நல்லா பார்க்குறாரு அப்படின்ட்டு ஒரு நல்ல பேர் இருந்திருக்கும். இந்த கேஸ்லாம் நிரூபிச்சிட்டாங்கன்னா அந்த ஊர்லேயும் அவரோட பேர் டேமேஜ் ஆகும். இப்போ 20 லட்சம் அமெரிக்க டாலரை நஷ்ட ஈடாக கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. 20 லட்சம் அமெரிக்க டாலர்னாக்கா நம்மளுடைய இந்திய மதிப்பில் 1.5 கோடிக்கு மேலே வருது. அது அவ்வளோ பெரிய தொகையை அந்த டாக்டரால் கொடுக்கவும் முடியல. அவ்வளோ காசு அவர்கிட்ட இல்லவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அது வரைக்கும் அந்த 15 வருஷமாக அவர் வேலை பார்த்து அங்கே சேர்த்து வச்சுருந்த ஒரு நல்ல பெயருக்கு எல்லாத்துக்குமே களங்கம் வர்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்தில் அவர் மாட்டிகிட்டு இருக்காரு. என்ன செய்கிறதுனே அவருக்கு புரியல. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் அவர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டாக்டரோட மனைவி தான் இவருக்கு ஒரு தீர்வை சொல்கிறாங்க. இந்த நிலைமை மாறி நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னா அந்த வழக்கு நம்மளுக்கு சாதகமாக முடியணும். இதுக்கெல்லாம் ஒரே வழி யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷீரடி பாபாவை சரணடைகிறது தான் அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி அவருக்கு ஒரு யோசனையை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவி பார்த்தீங்கன்னா எப்போ அந்த ஃபீனிக்ஸில் பாபாவுக்கு ஆலயம் கட்டினாங்களோ அன்னையிலேருந்தே தினசரி அவருடைய மனைவி அந்த பாபா கோவிலுக்கு வர்றத ஒரு வழக்கமாக அவங்க வச்சுட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு பாபா மேலே ஒரு பக்தி அவங்களுக்கு இருந்தது. கண்டிப்பாக உங்களை இந்த பிரச்சனையிலேருந்து பாபா காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவியும் அவருக்கு ஆறுதல் தெரிவிக்கிறாங்க. அந்த டாக்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு வியாழக்கிழமையில் அங்கே இருக்கக்கூடிய பாபா கோவிலுக்கு வராரு. ஆர்த்திலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அன்னதானம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இவர் பக்தர்களுக்கெல்லாம் அந்த அருள் வாக்குலாம் சொல்வார் இல்லையா, அந்த நேரத்தில் அவருடைய கஷ்டத்தெல்லாம் இவர்கிட்ட சொல்கிறாரு. சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா அவருடைய வார்த்தையில் ஒரு விதமான பதட்டம் நிரம்பி இருக்கிறது இவருக்கு தெரியுது. நீங்கள் எப்படியாவது இந்த விஷயத்த பாபா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு நல்லது பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவர் வேண்டுதல் செய்கிறாரு. இவரும் பார்த்தீங்கன்னா அவருடைய பிரச்சனையை பாபா கிட்ட சொல்லி நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அன்னைக்கு சொல்லி அனுப்புகிறாரு. எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்தர்களும் போகிறதுக்கு 10 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் தான் இவர் அருள் வாக்குலாம் சொல்வார். அதனால் நடுராத்திரியிலலாம் யாராலையும் அந்த கோவிலில் இருக்க முடியாது. அடுத்த வாரம் அவங்க வரும்போது தான் அவங்க பிரச்சனைக்கு பாபா என்ன சொன்னார் அப்படின்றத அவர் சொல்லுவார். அப்படி தான் இல்லையா? அதனால் இவரும் அந்த வியாழக்கிழமையில் இவரோட பிரச்சனையெல்லாம் சொல்லி பாபா கிட்ட நீங்கள் தான் இதற்கான ஒரு தீர்வை கேட்டு எனக்கு சொல்லணும் அப்படின்றத கேட்டுக்கிறாரு. இவரும் பார்த்தீங்கன்னா மறுவாரம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு. அதன்படியே பார்த்தீங்கன்னா மறுவாரம் அந்த டாக்டரும் அந்த பாபா கோவிலுக்கு வராரு. வந்துட்டு ஆரத்திலாம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்பயும் போல் இவரை சந்திக்கிறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாருனாக்கா, நான் பகவான் பாபா கிட்ட உங்களை பற்றி கேட்டேன், அவரும் நல்வரம் தான் தந்திருக்காரு, இனி கவலைப்பட வேணாம், உங்களோட இந்த பிரச்சனை கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்ற மாதிரி தான் பாபாவோட உத்தரவு வந்திருக்கு. அத்தோட அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் நீங்கள் இங்கே இருக்க பாபா கோவிலுக்கு வேண்டுதல் செய்யணும் அப்படின்றதையும் சொல்கிறாரு. அதனால் நீங்கள் வாரம் வியாழக்கிழமை தவறாமல் இங்கே நடைபெறக்கூடிய பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்றதையும் அவர் சொல்கிறாரு. இப்போ அந்த டாக்டரும் பார்த்தீங்கன்னா இவர் சொன்னதுக்கப்புறம் வாரம் வரக்கூடிய அந்த வியாழக்கிழமையில் பாபாவுக்கு நடைபெறக்கூடிய பூஜை ஆரத்தி எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டே இருக்காரு. கண்டிப்பாக வாரம் வந்துடுவார். அப்படி சில வாரங்கள் அவர் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவருடைய முகம் ரொம்ப மலர்ச்சியோட பயங்கர சந்தோஷத்தோட அந்த கோவிலுக்கு வராரு. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வழக்கு நிறைவாயிடுச்சு, நான் குற்றமற்றவன் அப்படின்றதும் நிரூபிக்கப்பட்டுடுச்சு அப்படின்றத அவர்கிட்ட சந்தோஷமாக சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பாபாவோட விபூதி பிரசாதம் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாரு. வாங்கிக்கிட்டு இப்போ பாபா அவரை எவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து அவரை காப்பாற்றிருக்காரு, அதுக்கு அந்த பாபாவுக்கு நன்றி கடன் செலுத்துகிற மாதிரியும் அவருடைய கிராட்டிடியூடை காட்டுற மாதிரி என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ஆலய திருப்பணிக்காக $2000 காசோலையை யாருக்கும் தெரியாமல் அவர் இந்த கோவிலுக்காக கொடுத்துருக்காரு. ஃபீனிக்ஸ் நகரில் பாபாவோட கோவில் ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அற்புதம் நிகழ்ந்தது அங்கே இருக்க
இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்குமே பரவி அவங்க எல்லாரையுமே பரவசத்தில் ஆழ்த்துது. இப்போ நான் சொன்ன இந்த மிராக்கிள் வந்து அப்பா வந்து அந்த ஃபீனிக்ஸ் பாபா கோவில் இருந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்குமே இந்த விஷயம் பரவி அந்த டாக்டருக்கு பாபா நிகழ்த்தின அந்த அதிசயம் வந்து எல்லாருக்குமே தெரிய வருது. இப்படி ஒரு டாக்டர் வாழ்க்கையில் ஃபீனிக்ஸ் பாபா நிகழ்த்தின அந்த அதிசயம் வந்து அந்த ஊர் முழுக்க பரவுது. அதே மாதிரி பகவான் ஷீரடி பாபாவுடைய பொன்மொழிகள் எல்லாருக்கும் தெரியும். அதில் ஒன்று, நீ என் பேரில் உன் பலுவை சுமத்தினால் நான் நிச்சயமாக அதை தாங்குவேன் அப்படின்ட்டு பாபா சொல்லியிருக்காரு. எங்கேருந்து அழைத்தாலும் அழைத்த இடத்துக்கு வந்து பக்தர்களுடைய குறையை தீர்த்து வைக்கிற ஒரு அருளாளன் தான் ஷீரடி பாபா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. குறைகள் எந்த ஊரிலிருந்து சொல்லப்பட்டாலும் சரி, எந்த நாட்டில் இருந்து சொன்னாலும் சரி, உடனடியாக அந்த குறைகளை எல்லாம் சரி செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மலர்ச்சியை ஏற்படுத்துறது தான் பகவானுடைய அருட்கடாட்சம். ஆகவே தான் பகவானுக்கு உகந்த நாளான வியாழக்கிழமையில் கூட்டம் வந்து அப்படி பொங்கி வழியறதும், மற்ற நாட்களிலும் கூட பக்தர்கள் வந்து திரண்டு வந்து வழிபாடு செய்து செல்கிறார்கள். இப்போ ஒரு பிரச்சனையை வந்து தன்னுடைய பக்தனால சமாளிக்கவே முடியல, அது அவனுடைய கையை மீறி போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அந்த காரியங்கள் எல்லாத்துலேயும் பாபாவே வந்து தலையிட்டு அதை தடுத்து நிறுத்தி அந்த பக்தனுடைய கோரிக்கைகளை எல்லாம் வெற்றி பெற செய்து அவனுடைய துன்பத்தை எல்லாம் போக்கி அருளக்கூடிய ஒரு மகா தெய்வம் தான் பாபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சம்பவமும் அந்த கோவிலில் நடந்திருக்கு. அந்த மிராக்கிளையும் நம்ம வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த நபர் பார்த்தீங்கன்னா ஒரு வட இந்தியர், அமெரிக்காவில் ஃபைனான்சியராகவும் கன்சல்டண்ட்டாகவும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவர் ஃபைனான்ஸ் பண்ண ஒரு நபர் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட நிறைய பணத்தை வாங்கிக்கிட்டு இதோ இப்போ தரேன் அப்புறம் தரேன்னு சொல்லி இழுத்தடிச்சிட்டே இருக்காரு. அந்த பணத்தை திருப்பி தர்றதே இல்லை. அந்த நபர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா இனிமே தர முடியாது அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவருக்கு வந்து அதை நினைச்சு ரொம்ப வேதனையா இருக்கு. காரணம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெஞ்சம் பணம் கிடையாது, கிட்டத்தட்ட $40,000. $40,000 இந்திய மதிப்புல 20 லட்சத்துக்கும் மேலே. அதனால அவ்வளோ பணத்தை வந்து இவர் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த வேதனையில் இவர் இருந்துகிட்டே இருக்காரு. அப்படி ஒரு நாள் வந்து இவர் ஃபீனிக்ஸ் பாபா ஆலயத்தில் ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறம் இவர்கிட்ட அருள்வாக்கு கேட்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்காரு. அந்த பணம் வந்து கிடைக்குமா கிடைக்காதா, இவர் தருவாரா அப்படின்ற மாதிரி அவருடைய கஷ்டத்தெல்லாம் இவர்கிட்ட சொல்லி வேதனைப்பட்டிருக்காரு. இந்த பணம் இப்படி வராமல் பாதியிலேயே நின்று போயிட்டதால இவரால் முழுமையாக இவரோட தொழிலை சரிவர செய்ய முடியல அப்படின்ற தகவலையும் சொல்லி வருத்தப்படுறாரு. இவருடைய கோரிக்கையை அவரும் வந்து பாபா கிட்ட கேட்குறாரு. மறுவாரம் வரும்போது அவர்கிட்ட பாபா சொன்ன விஷயத்த சொல்கிறாரு. என்னன்னா, உங்களுடைய பணம் வந்து கண்டிப்பாக வசூலாயிடும் அப்படின்ட்டு பாபா வந்து நல்வாக்கு செய்திருக்காரு. அது வந்து சில தவணைகளாக உங்கள் கைக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லி அனுப்புகிறாரு. நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் பிராப்தம், ஆகாமியம், சஞ்சிதம் அப்படின்ட்டு 3 வகையாக பிரிக்கிறாங்க. இதில் பிராப்தம் அப்படின்றது இந்த பிறவியிலேயே நம்ம அனுபவிக்க வேண்டிய வினைகள். அது எந்த மாதிரி வினையாக இருந்தாலும் சரி, பாபாவை சரணடைஞ்சு அவர்கிட்ட மண்டியிட்டு நம்மளுடைய கோரிக்கையை வச்சா போதும், நம்மளுடைய பாவ வினைகள் எல்லாமே அறவே கலைஞ்சு ஒரேடியாக அவர் வந்து எல்லாத்தையும் அழிச்சிடுவார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த வட இந்தியருடைய கோரிக்கையும் ஏற்று அவருடைய வினைகளை எல்லாம் கலைஞ்சு அவருக்கு வராமல் இருந்த பணத்தை வசூலித்து பாபா கொடுத்துடுறாரு. ஆமாம், அந்த நபர் பார்த்தீங்கன்னா சில தவணைகளில் அந்த மொத்த பணத்தையும் தரமாட்டேன்னு சொல்லியிருந்தார் இல்லையா ஒரு நபர், அவர்கிட்ட இருந்து வாங்கிடுறாரு. அது மொத்தமும் பார்த்தீங்கன்னா 1 மாதத்துலேயே அவர் கைக்கு கிடைச்சிடுது. இது பாபா நிகழ்த்தின ஒரு மிகப்பெரிய அதிசயம். இப்போ தன்னுடைய பணம் மொத்தமும் வசூலாயிடுச்சு அப்படின்றத சில வாரங்கள்லேயே என்னிடம் வந்து அந்த நபர் வந்து சொன்னார் அப்படின்றத சொல்லியிருக்காரு. வட இந்திய பக்தர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பெரிய சந்தோஷம் அவருக்கு. அவர் வந்து முன்பை விட இப்போ பாபாவோட அதிதீவிரமான பக்தராக மாறிட்டு இருக்காரு. வாரம் தவறாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீனிக்ஸ் பாபா ஆலயத்துக்கு வியாழக்கிழமைகளில் அந்த நபர், அவருடைய மனைவி எல்லாருமே வந்து பாபாவை வணங்கிட்டு போகிறாங்க அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஒருவன் எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் சரி, அவனுடைய கைபலத்தை மட்டும் உபயோகித்து சுவற்றில் ஒரு ஆணியை அடித்து ஏற்ற முடியாது. சுவற்றில் ஆணி அடிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு சின்ன சுத்தியல் அப்படின்ற ஒரு கருவியுடைய துணை தேவைப்படுது. சுத்தியலோட உதவி இருந்தால் தான் அந்த ஆணியை சுவற்றில் அடித்து ஏற்ற முடியும்.
அதுபோல தான் ஒருத்தன் எவ்வளோ தூய வாழ்க்கை வாழ்ந்தவனா இருந்தாலும் சரி, அவனுடைய பூர்வ கர்ம வினைகளை எல்லாம் வெல்றதுக்கு இறைவன் அப்படின்றவருடைய உதவி அவனுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. இறைவனால் மட்டும்தான் அவனுடைய கர்மாவின்படி பூர்வ வினைகளை எல்லாம் கலைஞ்சு அவனுக்கு துணையாக இருந்து அருள் செய்ய முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆகவே தான் இறைவனின் திருவடிகளை வணங்காத தலையும், இறைவனது திருவடிகளை வாழ்த்தாத வாயும், இறைவனது புகழ்தனை கேளாத செவிகளும் பயனற்றவைகள் என்கிறார் திருவருட்பிரகாச வள்ளலார். இது வள்ளலார் சொன்னது. ஆகவே சாயிநாதனை சரணடைந்தவர்கள் உயர்வது உறுதி, வெல்வது உறுதி, சாயி சரணம் அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறாங்க. இப்போ இந்த ஃபீனிக்ஸ் சாய்பாபா நிகழ்த்தின லீலைகள், அவர் நிகழ்த்தின அதிசயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பாபா பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா பாபாவை பற்றின கதைகள், அவரை பற்றின புத்தகங்கள் படிக்கிறது, அவர் நிகழ்த்தின அதிசயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைமில் 4 வருஷத்துக்கு முன்னாடி சப்கா சாய் அப்படின்ட்டு ஒரு படம் வந்திருந்தது. அந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ அமேசான் ப்ரைமில் தமிழில் இருக்குது. 10 எபிசோடு இருக்குது. அது ஒரு வெப் சீரிஸ். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய குழந்தையா அவர் இருந்து அவர் எப்படி சாய்பாபாவா அங்கே ஷிரடிக்கு வந்தார் அப்படின்ற எல்லா விஷயங்களும் அழகாக கொடுத்துருக்காங்க அந்த படத்தில். இது வரைக்கும் பார்க்காதவங்க அந்த படத்தை அமேசான் ப்ரைமில் சப்கா சாய் SABKASAI சப்கா சாய் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த படம் வரும். இது வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்கள். அடுத்ததாக பாபா நிகழ்த்தின வேற ஒரு அதிசயத்தை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.